அதையொட்டி நேரம் கடந்ததின் காரணமாக நமது இன்று 77வது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக கொடியேற்றி சிறப்பித்த நமது துணை வட்டாட்சியர் பேர் சார் எல்லாத்தையும் எடுக்கணுமா ரோகிணி ராஜ் அவர்களே இந்த சிறப்பாக அவங்க வந்து கொடியேற்றி சிறப்பித்தாங்க. ஏன்னா வட்டாட்சியர் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் அவர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சந்திக்க கடலூருக்கு சென்றதன் காரணமாக அந்த இடத்திற்கு நமது உதவி வட்டாட்சியர் ரோஹித் ராஜில் வந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து நமது ஜிகே கல்வி குழுமத்தின் டைரக்டர் ஜிகே அருண் அவர்களையும் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அட்மின் முதல்வர் பார்த்திபன் அவர்களே, அகாடமிக் முதல்வர் தேவதாஸ் அவர்களே, ஜிகே பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியின் வைஸ் பிரின்சிபல் ஆண்டோனி அவர்களே, ஜிகே மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியின் இருபால் ஆசிரியர்களே, அன்புசால் பெற்றோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான இனிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் காலை நல்வணக்கத்தையும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நேரமின்மையின் காரணமாக இதை எடுத்து மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மழையின் காரணமாக நாம் எப்பொழுதுமே பெரிய அளவில் அது சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் குடியரசு தின விழாவாக இருந்தாலும் எந்த விழாக்களுக்கும் நம்முடைய மாணவர்கள் பெற்றோர்கள் நிரம்பி இருப்பார்கள், அரங்கம் நிறைந்திருக்கும். ஆனால் மழையின் காரணமாக இடம் மாற்றப்பட்டு இந்த குறுகிய இடத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அதிக அளவில் மாணவர்களும் பெற்றோர்களும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த குடியரசு தின விழா நிகழ்வில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்திய நாட்டின் குடிமகன்களும் எடுத்துக்கொள்ள வேண்டியது, நாடு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இந்த தினத்தில். ஏனென்றால் அப்ப நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை, தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய தொழிலை மிக சிறப்பாக நாம் செய்தாலே நாட்டுக்கு நாம் நன்மை செய்கின்றோம் என்று பொருளாகும். எனவே அவரவர்கள் அவருடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும். மாணவர்களாகிய மாணவிகளாகிய நீங்கள் உங்களுடைய கடமை, உங்களுடைய பணி படிப்பது, கல்வி கற்பது, நல்ல ஒழுக்கமுள்ள பண்புள்ள மாணவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அதுதான் உங்களுடைய கடமை. அதைதான் உங்களுடைய பெற்றோர்கள் கனவாக காண கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். சுதந்திர தின விழா என்றால் என்ன, குடியரசு தின விழா என்றால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர தின விழா என்பது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று வெள்ளையர்களை வெளியேற்றி வைத்து நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற அந்த வெள்ளையர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை விட்டு, நம் நாட்டை விட்டு வெளியே சென்றனால்தான் இந்த 1947 ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திர தினம். அதே நேரத்தில் நாம் சுதந்திரம் அடைந்து 4-6 மாதம் கழித்துதான் நம்முடைய இந்திய நாட்டில் நாமே நம்மை ஆள வேண்டும், மக்கள் ஆட்சி மலர வேண்டும் என்று ஜனநாயக ஆட்சிக்காக
மக்களாட்சியாக அதற்காக அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதை 1950 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாம் ஆளுவதற்கான அரசியல் சட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மக்களால் குடியரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் தான் குடியரசு நாளாக நாம் இந்த நாளை ஜனவரி 26ஆம் தேதியை நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் சுதந்திர தின விழாவில் யார் கொடியேற்றுவார்கள் என்று கேட்டால் நம்முடைய நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பிரதமர் அவர்கள் டில்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றுவார்கள். மாநிலத்தில் நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர்கள் அன்று சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவார்கள். இதான் ஒரு வித்தியாசம். குடியரசு தின விழா என்று கேட்டால் குடியரசு விழாவில் ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் கொடியேற்றுவார்கள். நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் டெல்லியில் கொடியேற்றுவார்கள். ஏனென்றால் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் என்பதால் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு குடியேற்றப்படும். இந்த அரசியலமைப்பை நாமே உருவாக்கினோம். அப்போது இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் வெள்ளையர்கள் ஒரு சட்டமைப்பை உருவாக்கப்பட்டு இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றோம், நாங்கள் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் நீங்கள் நாட்டை நடத்த வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் வெள்ளையிலே வெளியேறு என்ற இயக்கத்தை அப்போது தொடங்கி எங்கள் நாட்டிற்கு நாங்களே சட்டத்தை ஏற்றிக் கொள்வோம் என்று அன்று இருந்த மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் போராடி வெள்ளையை வெளியேற்றிவிட்டு இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை அவர்களே வடிவமைத்தார்கள். அதில் முக்கியமாக அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஏற்பட்டு தோற்றுவிக்கப்பட்ட அந்த அரசமைப்பு சட்டம் தான் இன்றளவும் மேலும் உலகத்திலே ஒரு பெரிய அரசியல் சட்டமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த குடியரசு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த மேலும் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றும் போது கொடியானது ஏற்றப்பட்டு அந்த கொடிக்கம்பத்தின் ஒரு 2 சால் ஒரு சாலுக்கு கீழே அந்த கொடி பறக்க வேண்டும். குடியரசு தின விழாவில் கொடியானது நடுப்பகுதியில் கம்பத்தின் அடிப்பகுதியில் வைக்கப்பட்டு அந்த கொடி கம்பத்தின் உச்சிக்கு சென்று பறக்க வேண்டும். இதுதான் ஒரு வித்தியாசம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்க கூடாது. எனவே அந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மாணவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், நீங்கள் தான் வருங்காலத்தில் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய அரணாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உற்சாகமும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வ எண்ணங்களாக, பாசிட்டிவான எண்ணங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதே அவன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய இடத்திற்கு சென்று விடுவான். உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நான் யார், நான் என்னுடைய குடும்ப சூழல் என்ன, என்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், என் பெற்றோர்கள் யார், சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படிப்பட்டது, நம்முடைய ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த நாடு எப்படிப்பட்டது என்று உங்களை நீங்களே சிந்தித்துக் கொண்டு உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு பாசிட்டிவான
ஆக்கப்பூர்வமான எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். இது உதாரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உங்களுடைய சூழ்நிலையை உற்று கவனிக்க வேண்டும். இந்த காலத்தில் அதிகமாக தடங்கள் வருகிறது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு இடைஞ்சல் வருகிறது என்று கேட்டால், அந்த தாக்கம் யார் மூலம் ஏற்படுகிறது என்றால், யார் மூலம் ஏற்படுகிறது என்று கேட்டால், பெரும்பாலும் உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள நண்பர்களால் ஏற்படுகிறது. நீங்கள் யாரிடம் பழகி கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களால் ஏற்படுகின்றது. எனவே நட்பு வட்டாரம் மிக நல்ல நட்பு வட்டாரமாக இருக்க வேண்டும். நீ முன்னேற வேண்டும் என்று கேட்டால், ஒரு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற அந்த நட்பை எல்லாம் நீ துணைக்க வேண்டும். ஒன்னால் முடியும், வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். நீ முன்னேற வேண்டும், நீ வெற்றி பெற வேண்டும், நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், உறவினராக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், அவர்களுடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும். யார் ஒருவர் நாம் முன்னேறுவதற்கு உதவக்கூடிய, பயன்படக்கூடிய, நம்முடைய நலனில் அக்கறையுடையவர்கள் யாரோ அவர்களிடம் நீங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும். வீடாக இருந்தாலும், விளையாட்டு அரங்கமாக இருந்தாலும், அல்லது பள்ளியின் வகுப்பறையாக இருந்தாலும், இந்த சூழ்நிலையில் வெளியில் நீங்கள் இருக்கின்ற போது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உன்னுடைய நிச்சயத்திற்கு, உன்னுடைய நோக்கத்திற்கு யார் உதவுகின்றார்களோ, யார் ஆக்கப்பூர்வமாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். பொழுதுபோக்கு விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடாது. இன்று மாணவர்கள் சமுதாயத்தை, இளைஞர்களை, கல்லூரி மாணவர்களை, ஏன் குழந்தைகளை கூட இன்று திசை திருப்பக்கூடிய செல்போன் மூலம், இன்று எல்லாம் செல்போன் வைத்துக் கொண்டு அதில் இருக்கின்ற இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்றவற்றில் கவனத்தை செலுத்திக் கொண்டு அதன் மூலம் தீய நட்புகளை, தீய சிந்தனைகளை, அதிகமான பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனத்தை செலுத்திக் கொண்டு அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் சூழ்நிலை அப்படி இருக்கின்றது. நமது பள்ளியை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் மிகவும் கட்டுப்பாடானவர்கள், மாணவிகள் கட்டுப்பாடானவர்கள், ஆசிரியர்கள் நல்ல ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் குணத்தையும் நாங்கள் இங்கு மாணவர்களுக்கு நல்ல குணங்களையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நாட்டின் நிலைமையை பார்க்கின்ற போது கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும், இன்று அவர்கள் இன்ஸ்டாகிராம், அடுத்து போதைப் பொருட்கள் போன்றவற்றில் கவனத்தை செலுத்திக் கொண்டு கஞ்சா போன்ற அதிகமான போதைப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதனால் நெகட்டிவான பாதையை சென்று தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். வாட்ஸ்அப்பை, இன்ஸ்டாகிராம் நட்பு வச்சுக்கிறார்கள். யாரும் தெரியாது, அவர்களே நட்பு வைத்துக் கொண்டு அவருடைய நிலைமை என்ன என்று புரியாது. இன்னும் சொல்லமானால் அதிகமாக மாணவிகள், பெண்கள் அவர்கள் அந்த வட்டாரத்தில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் கவனம் செலுத்தாமல் முழு கவனத்தையும் உங்கள் படிப்பின் மீது, உங்களுடைய முன்னேற்றத்தின் மீதையே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். எப்போதுமே வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு, உற்சாகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். கடற்கரை பறவைகள் எல்லாம் காலை நேரத்தில் வந்து பறந்து கொண்டு
அந்த கடற்கரையின் கரையோரம் அமர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த கடற்கரை பறவையில் ஒரு கடற்கரை பறவையில் அதனுடைய குட்டி பறவை அதனுடைய குட்டி பறவை குயில் என்ற ஒரு பறவை என்ன செய்தது கேட்டால் அது பறக்காமல் மேலே மேலே பறந்து கொண்டு கீழே வந்து பறக்கின்று விழுவது என்று இருந்து கொண்டிருந்தது. உடனே தாய் பறவை கேட்டது அந்த குயில் பறவை பார்த்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? கால நேரத்தில் நாங்கள் எல்லாம் வருகின்றோம், நம்முடைய இனத்து பறவை எல்லாம் வந்து கரையோடு ஒதுங்கி இருக்கின்ற அந்த கடல் மீன்களை நாம் உணவாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நாம் சென்று விடுகின்றோம். நீ என்ன என்றால் நீ மேலே பறக்கின்றாய், திரும்ப கீழே விடுகின்றாய், மேலே போகிறாய், என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அந்த தாய் கடற்பறவை அந்த தன்னுடைய குட்டி பறவை கேட்டதா. குட்டி பறவை சொன்னதாம், நான் வானத்தை பார்க்கின்றேன், வானத்தில் மிக உயர்ந்த இடத்தில் எல்லாம் பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய இனமோ கடற்கரை பறவைகளோ நாம் உயரத்தில் பறக்க முடியாமல் நாம் தாயிலேயே நாம் பறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நானும் உயரத்தில் பறக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த குட்டி பறவை சொல்லுகிறது. ஆனால் தாய் பறவை சொல்வதாம், நீ என்ன இருக்கின்றாய்? நம்முடைய கடற்பறவைகள் எல்லாம் வானத்தின் உச்சிக்கு மேலே போக முடியாது. நான் வந்து கடற்கரை மட்டத்திலேயே தான் பறந்து கொண்டு ஏதோ கிடைக்கின்ற அந்த மீன் குஞ்சுகளை உணவுகளை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீ மேலே பறப்பது என்பது முடியாது. நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள், நம்முடைய முன்னோர்கள் நாங்கள் யாராவது மேலே பறக்க முயற்சி செய்கிறோமா? நீ மட்டும் வித்தியாசமாக மேலே பறக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாயே, உயரே போக வேண்டும் என்று எண்ணுகின்றாயே, அது நடக்காது, விட்டுவிடு என்று சொல்கின்றார். ஆனால் அந்த குட்டி பறவை அந்த குயின் என்ற அந்த ஜான் குட்டி பறவை சொல்லிச்சு, முடியாது, நான் பறந்தே காட்டுவேன் என்று தினமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு நேரத்தில் அது பறக்க முயற்சி செய்கின்றது. அப்போது கடல் காற்று வீசுகின்றது, சூறாவளி காற்று வீசுகின்றது. அந்த நேரத்தில் அந்த காற்று அந்த பறவையை மோதுகின்றது. பறவையை மோதி அது பாதிக்கப்பட்டு கீழே தொப்பு என்று விழுந்து கீழே தரையில் விழுந்து துடித்துக் கொண்டிருக்கின்றது. உடனே தாய் பறவை அந்த அப்பா அம்மா 2 பறவையும் சென்று, நான் சொன்னேன் கேட்டியா? நம்மளால் உயரே பறக்க முடியாது என்று சொன்னேன், ஆனால் நீ முயற்சி செய்து இவ்வாறு பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கின்றாய் என்று அழுது கொண்டே சொல்லிச்சு. மீண்டும் வேண்டாம், விட்டுவிடு, மேலே உயரே பறக்க முயற்சி செய்யாதே என்று சொல்லியது. ஆனால் அதை கேட்காமல் மறுநாளும் அது பயிற்சி எடுத்துக் கொண்டது. மேலே பறக்க முயற்சி பண்ணியது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியது. இவ்வாறாக கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் முடிந்து அது ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தால் அந்த அதனுடைய குட்டி பறவை மேலே பறக்கின்றது. ஒரு 20 அடி மேலே போகின்றது. அதற்கு பிறகு பார்த்தால் ஒரு 30 அடி மேலே போகின்றது. இப்படியே மேலே பறந்து 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 உச்சிக்கே சென்று பறக்கின்றது. அதனுடைய தாய் பறவையிலிருந்து அனைத்து பறவைகளும் ஆச்சரியப்படுகின்றன. உனக்கு எப்படி இப்படி உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த வல்லமை எப்படி வந்தது என்று கேட்டால் அப்போது சொல்லிச்சு, நம்பிக்கை தான். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மனிதனும் இருந்தாலும் அவன் எந்த உயரத்துக்கு வேணாலும் சொல்லலாம். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், கடைசி வரைக்கும் ஏழையே பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் ஏழையாக இருப்பான். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் என்னால் உயர முடியும், நானும் பணக்காராக வருவேன், நானும் இச்சாதிபதியாக வருவேன், கோடீஸ்வரனாக வர முடியும் என்று அந்த எண்ணம் இருந்தால் அந்த ஆர்வத்தில் அந்த எண்ணம் அவனை மேம்படுத்தி என்ன விரும்புகின்றானோ அது கிடைக்கும். எந்த ஒரு மனிதன் எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடி வரும். ஏன் ஆள் மனசுக்கு அதிசயம், ஆள் மனசு கொண்டக்கூடிய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் தொடர்பு கொண்டு நீ என்ன விரும்புகிறாயோ அதை கொண்டு வந்து கொடுக்கும். நீ நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவா வரும், பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா ஆகும். கெட்ட எண்ணங்களை தீய எண்ணங்களை நினைத்தால் நீ தீயவனாக மாறுகின்றாய். நல்ல எண்ணங்களை மனதில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் நல்ல மனிதனாக நீ வருகின்றாய். எனவே ஆழ் மனசில் நல்ல எண்ணங்களை நீங்கள் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு மாணவர்கள் நீங்கள்
அது மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் சிபிஎஸ்இ பள்ளியாக இருந்தாலும் நீங்கள் அரசு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய 10th 12th வகுப்பு மாணவர்கள் சென்ற ஆண்டு நாம் மாநிலத்தில் 3வது இடம் 597 மதிப்பெண் எடுத்து மெட்ரிக் பிளஸ் பொதுத் தேர்வில் 3வது இடத்தையும் மாநில அளவில் 3வது இடத்தையும் மாவட்டத்தில் முதலிடத்தையும் இந்த மண்ணையின் முதல் 6 இடத்தில் கேட்டு 10வது பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண் எடுத்து மாநிலத்தில் அதே 3வது இடத்தையும் மாவட்டத்தில் முதலிடத்தையும் முதல் 10 இடங்களையும் பெற்று சாதனை படைத்தோம். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி தொடங்கிய இந்த 35 ஆண்டு காலத்தை எப்போது முதல் 10வது பொதுத் தேர்வு எழுத ஆரம்பித்தோமோ அதிலிருந்து இந்த 26 வருடத்தில் நாம் மாவட்டத்தில் மாநிலத்திலும் முதல் 2, 3ஆம் என்ற இடங்களை மாறி மாறி பெற்று கிட்டத்தட்ட 26 முறை 100% தேர்ச்சியை நமது பள்ளி பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பிளஸ் 2 பொதுத் தேர்வில் 22 முறை மாநிலத்திலும் மாவட்டத்திலும் முதல் 2, 3ஆம் இடங்களை மாறி மாறி எடுத்து நாம் தொடர்ந்து 22 முறை பிளஸ் 2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரி, கலை போட்டிகளாக இருந்தாலும் சரி, எந்த போட்டிகளிலும் முதலிடம் பெற்றிருக்கின்றோம். இன்று கூட நாம் இந்த ஆண்டு கூட உலக சாதனை செய்திருக்கின்றோம். அறிவியல் பாடத்திலேயே அறிவியல் அறிஞர்களை பற்றி ஒவ்வொரு மாணவரும் கிட்டத்தட்ட 216 மாணவர்கள் கலந்து கொண்டு 216 மாணவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு அறிவியல் அறிஞரை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன கண்டுபிடித்தார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள், அந்த கண்டுபிடிப்பின் பயன் என்ன என்பதையெல்லாம் கிட்டத்தட்ட கேஜி இருந்து 6வது துறையுள்ள மாணவர்கள் 3 நிமிடத்திலையும் 6ஆம் வகுப்பிலிருந்து பிளஸ் 2 வகுப்பு மாணவர்கள் 2 நிமிடத்திலையும் அதை செய்து காட்டி சாதனை படைத்திருக்கிறார்கள். அது உலக சாதனையாக இன்று நமது பள்ளி திகழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு இஸ்ரோவில் சென்றிருக்கின்றோம். இஸ்ரோவில் சென்று கிட்டத்தட்ட நாம் 110 மாணவர்கள் சென்று அங்கு அந்த அறிவியல் உலகத்தில் விண்வெளி ஆராய்ச்சியில் எப்படி ஈடுபடுவது, அறிவியல் எப்படி முன்னேறுவது என்ற அந்த உற்சாகத்தை, அந்த ஊக்கத்தை, அந்த தன்னம்பிக்கை கொடுப்பதற்காக இஸ்ரோவுக்கு சென்று நம் மாணவர்கள் கண்டு கழித்து சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நமது பள்ளியின் ஆசிரியர்களும் நமது பள்ளியின் முதல்வர்களும் இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் எங்கள் பள்ளியின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு எங்கள் ஜிகே கல்வி குழுமத்தின் மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளி தூண்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புசாமி பெற்றோர்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி நேரமின்மையின் காரணமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இறுதியாக விளையாட்டு போட்டி நமது பள்ளி மாணவர்கள் அனைத்து போட்டிகளில் பேஸ்கெட் பால், வாலிபால், தனித்திறன் போட்டிகள் அனைத்திலும் கலந்து கொண்டு நமது மாவட்டத்தில் முதல் மற்றும் 2ஆம் தகுதியை பெற்று மாநில அளவில் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய தகுதியை பெற்று உயர்ந்திருக்கின்றார்கள். பேஸ்கெட் பால் மாநில அளவில் ஜெயிச்சு கொண்டிருக்காங்க. எல்லா துறையிலும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அனைவருக்கும் அந்த அளவிற்கு மாணவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கோரி இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் உதவி வட்டாட்சியர் அவர்களுக்கும் இங்கு புதிதாக அவங்க வந்த நம்ம ஸ்கூலுக்கு நேரம் வந்தாங்களாம். எந்த ஸ்கூலுக்கு தெரியல, வழியில வந்து மறைச்சி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு அதன் பிறகு இவர்களுக்காக வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 hour 9:15 ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் 10:10க்கு தான் டியூட்டி தாஸ்கராக பொடியேற்றினாங்க. எனவே இந்த நேரத்தில் தன்னுடைய பணிகளை, கடமைகளை விட்டு நமக்காக நமது பள்ளிக்கு வந்து இதுவும் அவர்களுக்கு கடமை, அவர்கள் வந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமான நன்றியை கூறி இந்த குடியரசு விழாவில் நமது பள்ளி எல்லையை காத்துக் கொண்டிருக்கின்ற
நமது ராணுவ வீரர்கள் அவர்கள் நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும், நமக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் எல்லையோரத்தில் எத்தனையோ நம்முடைய நாட்டினுடைய ராணுவ வீரர்கள், ராணுவ சிப்பாய்கள் குளிர், மழை, புயல், சுனாமி என்று கூட பார்க்காமல் அங்கு நின்று நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் நேரத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். ஏனென்றால் அவர்களுடைய குழந்தைகளும் நமது பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய படிச்சிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் உடைய குழந்தைகள் நமது பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி நாம் நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் ராணுவ வீரர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளூரில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய காவல்துறை ஆய்வாளர்களும் அதிகாரிகளும் காவல்துறை அந்த காவலர்களும் நமக்கு செயலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாடு சுதந்திரமாக இருப்பதற்கு, நாட்டில் உள்ள மக்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கு இரண்டு கண்கள், ஒன்று ராணுவ வீரர்கள், மற்றொன்று உள்நாட்டு காவல்துறை ஆய்வு அதிகாரிகள் என்று கூறி அவர்களுக்கும் குடியரசு வாழ்த்துக்களை கூறி நான் பாராட்டுகின்றேன். வாழ்த்து கூறி இந்த ஆண்டு நாம் சாதிப்போம் என்ற உணர்வோடு மாணவர்களை உங்களுக்கு இறுதியாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு 3 விதிகளை, ஒரு மந்திரத்தை சொல்லித் தருகின்றேன். நீ உன் இலக்கு என்னவோ அந்த இலக்கை அடைவதற்கு முதலில் நீ விருப்பம் என்றும் விதியை பயன்படுத்த வேண்டும். உன் இலக்கு என்ன? IAS கலெக்டர் ஆக வேண்டுமா, IPS அதிகாரி ஆகுமா, இல்ல மருத்துவராக வேண்டுமா, தொழிலதிபராக ஆக வேண்டுமா, இல்ல உயர் போலீஸ் அதிகாரிகளாக வர வேண்டுமா, இல்ல வட்டாட்சியராக வர வேண்டுமா, RO DRO வர வேண்டுமா, பள்ளிக்கல்வி இயக்குநராக வர வேண்டுமா, CO வர வேண்டுமா, மாவட்ட காவல்துறை ஆய்வாளராக வர வேண்டுமா, யார் SP எதை வேண்டுமென்றாலும் இலக்கை எடுத்துக்கொள். அந்த இலக்கின் மீது முதலில் விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும், வாடகை வீட்டில் குடியிருந்தாலும், நான் வீடு கட்டி, புது வீடு கட்டி, ஒரு பங்களா கட்டி போக வேண்டும் என்று கேட்டால் அதுதான் ஒரு இலக்கை என்றால் அந்த இலக்கின் மீது முதலில் விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விருப்பம்தான் அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றது. இரண்டாவது விதி அந்த விருப்பம். இரண்டாவது விதி நம்பிக்கை என்னும் விதி. என்னால் அந்த லட்சியத்தை அடைய முடியும், குறிக்கோளை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை விதிதான் உனக்கு முயற்சியையும் உழைப்பையும் கொடுக்கும். அந்த முயற்சியும் உழைப்பும் தான் உன்னுடைய லட்சியத்தை அடைய உனக்கு துணை புரியும். மூன்றாவது ஒரு விதி இருக்கிறது, அதுதான் விருப்பம் என்னும் விதி. விருப்பம் ஒரு விதி, நம்பிக்கை என்ற விதி, மூன்றாவது எதிர்பார்ப்பு என்ற விதி. அந்த எதிர்பார்ப்பு என்ற விதிதான் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, எந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமோ, எதில் வெற்றி பெற வேண்டுமோ அதை பற்றிய கற்பனைகளையும் கனவுகளையும் அதை அடைய முடியும் என்று எதிர்பார்ப்போடு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், கற்பனை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அடைய முடியும் என்று சொன்னார். எனவேதான் எதிர்பார்ப்பு என்ற விதியை பயன்படுத்த வேண்டும். எனவே விருப்பம், வாழ்க்கை விருப்பம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற விதிகளை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று பயன்படுத்துகிறாரோ அவர்கள் வாழ்க்கை வெற்றி அடைகிறார்கள். இன்னொன்று, நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும். விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் செய்ய வேண்டும். நீ படிக்கணும்னு வந்துட்ட, நீ படிக்கிற வேலை தான் வேலை, தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும். மூன்றாவது, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை செய்து முடிக்க வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையில் அந்த பழக்கத்தை, அந்த குணத்தை ஏற்படுத்திக் கொண்டால் அனைவரும் வெற்றி பெறலாம் என்று கூறி மீண்டும்
அனைவருக்கும் குடியரசு தின விழா வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.